அதுக்கு முன்னால இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. ஆதி, அப்படின்னா இதான் உன் கோவத்துக்கு காரணமா? இன்விடேஷன் அடிச்சத பத்தி மகிழ் கிட்ட சொல்லல ஆதி? மதி, எப்படி மதி சொல்ல முடியும்? இன்விடேஷன் அடிச்சாச்சுன்னு மகிழினி கிட்ட சொல்ற சக்தி எனக்கு இல்ல. அதனால மகிழ் வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியாதா மதி? நானும் இன்விடேஷனை பார்த்த உடனே இதே மாதிரிதான் வருத்தப்பட்டேன் தெரியுமா? இத பார்த்து என் பாட்டி எப்படி வேதனை பட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? மகிழ், ஆதி உன்னை கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம பதிலுக்கு நீ ஒண்ணு கேக்குற. இதுக்கு நீயே அவனை பார்த்து கேட்க வேண்டியது தானே? எதுக்கு என்கிட்ட கேக்குற? நீயும் தானே கூட வந்திருக்க. ஆதி சொன்னதை கேட்டியா? இந்த இன்விடேஷனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. இது எல்லாமே அவங்க அம்மாவோட ஏற்பாடு மகிழ். அதுக்காக நீ ஆதி மேல கோவப்பட்டா அவன் என்ன பண்ணுவான்? அவன் எதுவுமே பண்ண மாட்டான். மகிழ், இந்த இன்விடேஷனை உனக்கு யார் கொடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும். ஸ்வேதா உனக்கு இன்விடேஷன் வைக்கணும்னு என்னை கூப்பிட்டா. நான் அதுக்கு அவன் மேல கோவப்பட்டு இந்த வெறுப்பேத்தர வேலையெல்லாம் வேணான்னு அவளை திட்டி அனுப்பிட்டேன். ஆனா என் பேச்ச மீறி அவ உனக்கு இன்விடேஷன் வச்சிருக்கா. அதுக்கு நான் என்ன மகிழ் பண்ண முடியும்? மகிழ், தயவு செஞ்சு பெருசு பண்ணாத மகிழ். மகிழ், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இன்விடேஷன் அடிச்சதுனால கல்யாணம் நடந்துராது. அதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் மகிழ். மகிழ், கண்டிப்பா உனக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். என்ன நம்பு. என்னைக்குமே நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என் மேல கோவத்தை மட்டும் காட்டாத மகிழ். அதை என்னால தாங்க முடியாது மகிழ். நான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு உயிரோட தானே இருக்கேன். அதே மாதிரி இருக்க சொல்லு மகிழ்.